Taste the Daily. ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர் சுகன்யா கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். சுகன்யா, எந்தெந்த கட்சியின் சார்பாக யாரெல்லாம் இந்த தேநீர் விருந்தில் கலந்துகிட்டனர்? மணிமாறன், நம் நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் முக்கிய பிரமுகர்களுக்கான தேநீர் விருந்து மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் ரகுபதி, தாமோ அன்பரசன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் தமிழ்நாடு அரசின் சார்பில் பிரதிநிதிகளாக பங்கேற்கிறார்கள். இந்த ஆளுநர் மாளிகை அளிக்கக்கூடிய தேநீர் விருந்து. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாஜக மாநில தலைவர்களும் மாநில பொதுச் செயலாளர்களும் ஒருவரான கரு நாகராஜன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல பாமகவின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி பங்கேற்றிருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சர்களை பொறுத்தவரை மத்திய இணை அமைச்சர் முருகன் பங்கேற்றிருக்கிறார். ஒரு சில கட்சிகள் ஆளுநர் மாளிகை நடத்தக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி, மதிமுக, திமுக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய 2 இடதுசாரி கட்சிகள், மனிதநேய ஆகியோர் இந்த ஆளுநர் மாளிகை அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி சற்றெல்லாம் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவி சுமார் 5 மணி அளவில் இந்த அரங்கத்தில் வந்தார். அவர் வந்து அனைவரும் வரவேற்றார். ஒவ்வொரு ரோகா அவர் அவருடைய மனைவியும் அனைவரையும் கைப்பற்றி வரவேற்றார்கள். வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒவ்வொரு ரோவாக சொல்லி அவங்க வந்து வரவேற்றாங்க. அதை தொடர்ந்து தற்போது நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சுகன்யா. Taste the Daily.